ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பர்மாவில் ஸ்பெஷலாக இருக்க அத்தோ தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஜாரில் நம்ம வறுத்த வேர்க்கடலையே போட்டுக்கலாம். அதே அளவு உடச்ச கடலை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு பொடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போது காஞ்ச மிளகாவை நம்ம வறுத்துடலாம் பொடி பண்ணுறதுக்கு. இப்போ மிளகாய் வந்து வறுத்தாச்சு, நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். காஞ்ச மிளகாய் வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நூடுல்ஸ் வேக வைக்க தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ சால்ட் போட்டுக்கலாம். நூடுல்ஸ் இப்போ போட்டுக்கலாம். எந்த நூடுல்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். வேகட்டும். நூடுல்ஸ் டைமிங் பொறுத்து நீங்கள் வச்சு எடுத்துடுங்க. இப்போ வந்து நூடுல்ஸ் வெந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் ஊற்றிருக்கேன், சூடாயிடுச்சு. இப்போ ஆனியன் வந்து இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌனாக பொரிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போது அதே எண்ணெயில் நம்ம பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். இதையும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். பூண்டும் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஆயிலோட எடுத்து வச்சிடலாம். நூடுல்ஸ் பாருங்க, இப்போ வெந்துடுச்சு. இது 8 நிமிஷம் ஆகுது இந்த நூடுல்ஸு. இப்போ நம்ம அதை வடித்து எடுத்துடலாம். இப்போ நூடுல்ஸ் எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனியன் போட்டுக்கலாம். கோஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. கேரட் போட்டுக்குங்க. இப்போது வேர்க்கடலையும் உடச்சக்கடலையும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது 2 ஸ்பூன் போட்டுக்கோ. சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சதையும் போட்டுடலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போது பூண்டும் அந்த எண்ணெயோட பொரிச்சு வச்ச எண்ணெயோடு ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி நான் வடிகட்டி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட்டை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது கூட முட்டை பேச்சோ கொடுப்பாங்க இல்லையா, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முட்டை எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு புளி தண்ணி கொஞ்சம், இது உப்பு தண்ணி கொஞ்சம். இப்போ ஆனியன் வந்து கட் பண்ணோம் இல்லையா, ஆனியன் வச்சாச்சு. சில்லி ஃப்ளேக்ஸு, கொத்தமல்லி, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, அத்தோ ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.